கவலை வேண்டாம். என்னுடைய காட்டுக்குள் இந்த அந்த வனநாத்துக்குள் யாரோ ஒருவர் திரிகிறார். டக்கா டக்கார் என்ற ஆளை வெளியே சொல்ல வேண்டும். பிடித்து இருக்கிறோமா? கஷ்டமான பாட்டு. ஆமா, காலம் நேரம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வள்ளுவர் கூட சுச்சா மட்டும் போயிட்டு வாங்க. காலம் தவறாத காந்தியடிகள் மடியில கடிகாரத்தை கட்டிக்கிட்டே நடமாடினாராம். இன்னைக்கும் பேர் இருக்கு. கண்டிப்பா அவரை காலம் தெரியாத காலம் தவறாத காந்தியடிகளை காசு வாங்கிட்டு கொடுக்கணும்னா காந்தி கணக்குன்னு சொல்றாங்க. ஆமா, காந்தி கணக்குன்னு ஏன் சொல்லப்படுது தெரியுமா? ஏன்? அதுக்கு ஒரு கதையே இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? தாங்கள் யார்? நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம் என்ற ஏதோ சாமியார் மாதிரி தெரியுது. நான் சித்தர் ஐயா. எத்தனை சித்தர் இருக்கா? சித்தர்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? யார் தெரியுமா? யாரு? இது இருக்குல்ல, இது கோயம்புத்தூர்ல. ஆமா, கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு மலை இருக்கிறது தெரியுமா தாங்களுக்கு? வெள்ளியங்கிரி மலை. அதிர்வரகாமியில் மருதமலை. ஆமா, பக்கத்துல மருதமலை அடிவாரத்தில் இருந்த ஒரு சித்தர் யார்? பாம்பாடி சித்தர். அவர் சித்தப்ப வேணும் பூம்பாட்டி சித்தேன். அவர் பாம்பை கிளப்புவார், நான் மகுடி ஊதி பாம்பை படுக்க போடுவேன். நல்லா இருக்கு. சித்தர்கள் சீவசமாதி ஆவார்கள். ஐயப்ப அப்படிலாம் ஆக மாட்டேன். எனக்கு உள்ளது அப்படி ஆக மாட்டேன்னு சொல்லாது. ஆமா, அது மிகப்பெரிய மகத்துவம். அதெல்லாம் புண்ணிய கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம கிடைக்குமா? ஆத்மா இந்த உயிர் 11 வழியா போகுது. அந்த 11 வழியா போகும்போது முதல் வழி மேல கபால மோட்சம்னு பேரு. ஓஹோ, இந்த மேல பிறக்கும் போது குழந்தைக்கு தெளிதலுன்னு இருக்கும் பாரு, மூடி அது திறந்து உயிர் போச்சுன்னா மோட்சம். அதான் சித்தர்கள். அவர்களுக்கு தெரியும் என்னைக்கு உயிர் போக போகுதுன்னு. குழிக்குள்ள உட்காந்து சீவ ஜமாதின்னு பேரு. அதுக்கப்புறம் கண்ணுல உயிர் போகும். ஆமா, கண்ணு வழியா உயிர் போனா ஞானிகளாக, யோகிகளாக, ஞானவான்களாக, மகான்களாக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பா. அடுத்து காது வழியா உயிர் போனா அந்த ஆத்மாக்கள்லாம் இப்படி நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, பாடல்கள் கேட்க இந்த மாதிரி பிறப்பாங்க. அடுத்து நாசித்துவாரத்தின் வழியாக உயிர் போச்சுன்னா நல்ல வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வது மகிமை உள்ளவர்களாக பிறப்பார்கள். அது மட்டுமா, இந்த வாய் வழியா உயிர் போச்சுன்னா போசன உண்பதிலே பிரியமுள்ளவர்களாக பிறக்கிறார்கள். அடுத்து நாவி கமலம் உந்தி வழியாக உயிர் போச்சுன்னா கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் துன்பம் ரெண்டுமே. நம்ம நல்லா இருக்க மாதிரி இருப்பேன், அப்புறம் அடுத்து நீர்த்தார வழியா உயிர் போச்சுன்னா நோயாளியாக, கடங்காரனாக, பீடையாகவே தரித்திரனாக இருக்கிறான். அடுத்து மழை வழியாக உயிர் போச்சுன்னா பன்றியாக, நாயாக, கழுதையாக பிறப்பெடுக்கிறான். இத்தனை வகையான பிறப்பு இருக்கு. நீங்க சித்தராச்சு பாம்பாடி சித்தர் பல பாடல்கள் பாடி இருக்கிறாரு. இது பொய்யடா பெருங்காட்ட பையடா நாயனார் வீமனார் செய்த மண்ணும் பாட்டான் ஓடலான்னு பாடினாரு. நீங்க ஏதாவது பாட்டு? நான் ஓடலாம் பாட மாட்டேன். நீங்க நல்லா பாடுனீங்க, நான் உள்ள இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். இப்போது என்னை சந்திக்கு வரும்போது தாங்கள் பாடினீர்கள். காசேதா கடவுளடா, அளவுக்கு மேலே பணம் வச்சிருந்தா அவனும் திருடனும் ஒன்னாக, வரம்புக்கு மேல செலவுகள் செய்தா அவனும் குருடன் ஒண்ணு. இந்த பாட்டெல்லாம் எழுதிய தீர்க்க தரிசிகளை நினைச்சு பார்க்க வேண்டாமா? சாமி வாழ்நாள் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரி அது உங்க நேரம். நம்ம இந்த நாடகம்லாம் இனிமே 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த 1 மணி நேரம் தாமதத்தை முன்னால நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சில விஷயங்கள் நான் நினைச்சு வந்தது ஒண்ணு நடத்தல. நேரம் போச்சா? கண்டிப்பா என்னால முடியல. உள்ள வச்சு நேரமும் ரொம்ப முக்கியம். காலத்தை நேரத்தை யார் மதிக்கிறார்களோ அவங்கள கால நேரம் மதிக்கும். அப்படி இல்லைன்னா காலத்தால இப்படி ஒரு ஆள் இருந்துச்சான்னு கேட்கற அளவுக்கு ஆயிப்போம். சத்தியமாக. ஆமா, கம்பன் கழகத்திலே கம்பன் கழகம் முதல் உற்பத்தி ஆகிறதுக்கு காரைக்குடியிலே கம்பன் அடிப்பொடி கணேசன் ஒருத்தர் இருந்தாராம். அது மாதிரி என்ன அர்த்தம்? நேரம் அவ்வளவு முக்கியம். அது கதையெல்லாம் நீளமா போயிட்டே இருக்கு. சரியா? வள்ளுவர் கூட ஒரு அதிகாரம் வச்சார், காலம் அறிதல்னு. ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்சியும். போன நேரத்தை மீண்டும் பிடிக்க முடியுமா?
முடியாது இல்ல, முடியாது. எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த தாமதம் பாரு ரொம்ப பொல்லாத வகையோட்டு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் 3 மதம் இருக்கா? ஆமா. மும்மதமும் ஒத்து போற ஒரே மதம் நம்ம தாமதம். எவ்வளவு தாமதமானாலும் இதை பத்தி கவலை இல்ல. நீங்க நல்ல மனிதர், நல்ல ஞானமாக பேசுறீங்க. இருக்கட்டும் சாமி, என்ன சொல்ல வந்த? இல்ல காசு காசுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது உண்மையான வாஸ்தவமான விஷயம். பணம் தேவை, பணமே வாழ்க்கையாகி விடக்கூடாது. ஏன்னா கடவுளை தூக்கி பின்னுக்கு வச்ச, காசை முன்னுக்கு வச்ச, காசா லேசா. இன்னைக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா தட்டுல ஓட்டா விபூதி எடுத்து நெத்தில வைப்பாங்க. ஒரு 50 ரூபா போடுங்க, சாமி கிட்ட தேங்காய் வாழப்பலாமா கைக்கு வரும். ஒரு 100 ரூபா போடுங்க, சாமி கழுத்துல இருக்கிற மாலை தூக்கி நம்ம இடத்துல போடுவாங்க. ஒரு 500 ரூபா போடுங்க, சிலையவே தூக்கி கொண்டு ஓடுவாங்க. அப்படிதான் போல சில ஊரை காணாம போச்சு. அது வந்து கலியுகம் சாமி. என்ன கொடுமை இதெல்லாம். அருமையா சொன்ன, இதை விட கேவலமா அவங்களை திட்ட முடியாது. அப்படி சொல்ல முடியாது. அருமையா பேசியிருக்காரு. ரொம்ப நமக்கு ஆமா, அரமனை கோழி விட்டு அம்மிக்கல்ல உடைக்கும். எவ்வளவு கேவலமான பிச்சை. கண்டிப்பா உலக நாடுகளிலே அதிக பிச்சைக்காரர்கள் நிரம்பிய நாடு இந்தியா தான், நம்ம நாடு. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு என்ன காசு போட்டாலும் யாருக்கு பிச்சை போடணும் யார் யோசிக்க வேண்டாமா? அப்பையார் பாடும்போது ஏற்பது நிகழ்ச்சினால யாத்தையும் போனகம் என்பது தான் உழந்து உண்பது. அடுத்தவன் உழைக்கணும், நம்ம சும்மா இருந்து சாப்பிடணும் கொள்ள போயிடுறேன். காக்கை போல உண்டு வாழ வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? ஏற்பது நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த கிழவி ஐயமிட்டு உண்ணுன்னா என்ன அர்த்தம்? கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, ஊனமுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்படியா இருக்கு. யாரு கிழவி ஆத்தி சுற்றி பாடுனா அறம் செய்ய விரும்பணும். இப்ப யாரு செய்ய தெரியும்னா என்ன அர்த்தம்? என்ன அறம் அப்படின்னா தர்மம். செய்ய சொல்லல, செய்ய விரும்பினா சொன்னா அதுல யகர மெய் எழுத்து கிடையாது. அறம் செய்ய விரும்புனா செய்யறது கையை விரும்புறது மனசு, மனசு விரும்பி செய்யணுமா? அப்படி தர்மம் செஞ்சா அடுத்தவர் சொல்ற ஆறுவது சினம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பண்ணா கோவம் வருமா? எப்படியா தர்மம் பண்ணா கோவம் எப்படி வரும்? அன்னதானம் போட்டு பாரு, நம்ம ஆளு என்ன வாடி கொடுத்துறாங்க. ஆத்தாடி சாப்பிட்ற ஆள் எந்திரிக்கிறதுக்கு பின்னால நின்றுட்டு இருப்பாங்க. அங்க கூட ஒருத்தர் மோர் வாங்கி சாப்பிட்டா கூட ஒருத்தர் சாம்பார் கட்டிட்டு ஊருக்கு இருப்பேன். இலைய தூக்கிட்டு வந்து உட்கார வருவானே, அதை விட என்ன சோறு போட்டாங்க அப்படின்னு 75 கண்டிப்பா நிறைய. ஒரு 500 ரூபாய் சில்லறையா மாத்திக்க 5 ரூபாயா பேருந்து நிலையத்துல இருந்து தர்மம் பண்றேன்னு வச்சுக்க. 5 ரூபாயா கொடுக்குற வாங்கிட்டே போனவன் போய் சொல்லுவான், ஒரு ஐயா சித்தர் சாமியாரு 5 ரூபாயா கொடுக்குறாரு தர்மம். இப்ப நிறைய வரும்ல, வாங்க ஆள் வரும்ல, ஆள் நிறைய வாங்க வரும்போது வாங்கினவனே வந்தா எப்படி கொடுக்க முடியும்? அத்தியா வாங்கினவனே வந்தா மேல கொடுக்க மனசு கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பா? 5 ரூபா கொடுப்பா. 5 ரூபா சரி, 2 தடவை கொடுத்தா 10 ரூபா கொடுப்பா. 10 ரூபா ஒரு 3 தடவை கொடுத்தா 15 ரூபா. உன் தகுதிக்கு அதை கொடுத்தா என்ன கெட்டு போயிருவேன்? என்ன அதுக்கு 3 தடவை கொடுத்தா கூட 15 ரூபா கொடுக்க போறேன். கண்டிப்பா 3 தடவை வாங்கி 15 ரூபாய் என்ன உலக வங்கியில போட போறேன். நான் கேட்கிறேன், 9 கோடி ரூபாய் வாங்கிட்டு போய் மல்லா வச்சு படுத்துட்டா மல்லையா பிடிக்க நான் 3 தடவை 15 ரூபா கொடுத்தா கோபம் வருது. அழகா சொன்னாலே அப்பை மூதாட்டி அறம் செய்ய விரும்பு 6வது சினம்னு. இதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. தாங்கள் வந்த விவரம் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி பிரம்மச்சாரி. அப்பாவின் பெயர் பிரம்மா. ஒப்பாக்கு என்ன வேலை படைக்கிறாரு? என்ன படைக்கிறார்? 6 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சிவராசிகள். சுவாமி, ஆண்களை படைத்தது யார்? எங்க அப்பா. பெண்களை படைத்தது எங்க அப்பா. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். சத்தியமாகவா? சத்தியமாக. உண்மையாகவா? ஆமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். நான் உங்களை கேட்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றீங்களே, அப்ப புருஷன் அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா? அப்படித்தானடா ஆகி போச்சு. இடைத்தரகர்களாலே இந்த நாடு கெட்டு போச்சு. நாடு நாசம். இடைத்தரகர்களாலே இந்த நாடு கெட்டு போச்சு. நீ சொல்றீங்க மனைவி அமைவதெல்லாம் 7ஆம் இடம் கலசரதானம் சாதகத்துல. ஆமா, 7ஆம் இடம் கலசரதானம். 7ஆம் இடம் கலசரதானத்துல மாணிக்கமா மனைவி வரணும்னா அதுல வியாழனோ புதனோ இருக்கணும். கண்டிப்பா. அதை விட்டுட்டு அங்க ராகுவோ கேதுவோ சுக்கிரனோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒண்ணு அக்கினி திராவகம் தான். அம்புஷம் ஜமையல் ஆச்சான்னு புருஷன் கேட்டா இலை போடுறதுங்களான்னு கேட்கணும். ஏன்னா அப்படி இருக்கணும். ஆச்சு உங்களுக்கு ஆச்சா காத்துக்கிட்டு இருக்கோமா? அடிச்சு வாக்காடு. 2 நண்பர்கள் சேர்ந்து பேசிக்கிட்டாங்களா, எப்படி நான் கல்யாணம் பண்ணு பேய கட்டி குடும்பம் பண்ண மாதிரி என்னை பாடா படுத்தி வைக்கிறா. வெளியில வந்தா தான் இப்படி சாப்பிடாளா தெரியும், வீட்டுக்கு போனா பயந்து நடுங்கிறேன் நானா. அதுக்கு அந்த நண்பன் சொன்னானா, அப்படி இல்லடா ஓமரெல்லாம் இல்லைண்ணா, நான் வீட்டுக்குள்ளேயும் சிங்கம் தான் வெளியிலையும் சிங்கம் தான். ஆமா, பெருமையா சொன்னாங்க. என்ன வெளியில இருக்கிற சிங்கம் வீட்டுக்கு போச்சுன்னா காலி குடியேறிவா சிங்கத்து மேல. 2 ஒண்ணுதான். அப்புறம் எப்படி அதை பகிமானமா சொல்லிக்கிறது? அதே பெண்களால் அப்படி எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்றார் வள்ளுவ பிறந்தவை. இந்த உலகம் வாழணும், சமத்துவம் எங்கே வரும், தர்மம் வேணும் இல்ல. சரி, நீ என்ன கேட்கிற? சுவாமி, இறைவன் கொடுத்த வரமான்னு கேட்டீங்க. அதான் உண்மை. நீ பொண்டாட்டி 1000 கட்டு குழந்தை தொட்டில் கட்டணும்னா அவன் நினைக்கணும். ஆமா, எனக்கு இருக்கா? யாரா இருக்கு
எத்தனை வருஷம் காத்திருக்காங்க என்ன குழந்தைக்காண்டி சில பேர். உண்மைக்குமே ஆண்டவர் பார்த்து கொடுக்குற தர்மம். ஆரியம்பாள் சிவகுருன்னு 2 பேரு. கண்டிப்பா 2 பேரும் குழந்தை இல்லாம 2 நாள் வாழ்றாங்க. 2 பேர் கனவுலையும் கடவுள் வருகிறார். யாரு? ஈசன் சிவபெருமான். எந்த ஊர்ல? விருத்தாச்சலத்துல விருத்தபுரீஸ்வரர் அந்த ஈசன் காட்சி கொடுக்கிறார். கனவுல வந்து கேட்கிறார், ஐயா ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம் நான் விருப்பப்படுறேன். ரொம்ப நாள் வாழ்ற கெட்ட புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் வாழ்ற நல்ல புள்ள வேணுமான்னு கேட்க வாரத்துல நீனா இருந்தா நானா இருந்தா மத்தவங்களா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? என்னங்கப்பா ஏதோ ஒரு குழந்தைய கொடுங்க, நல்ல பிள்ளையா கொடுங்க. ஆனா அவர் சொன்னாரா, எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டியை கேட்டு சொல்றேன். எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி. எத்தனை பேர் பொண்டாட்டி தெரியாம எவ்வளவு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நிறைய. ஆனா சொல்ற நம்ம ஆளுகள் அவளுக்கு தெரியப்படாது, காரியம் கெடுத்தே நம்ம ராமதாஸ் பாரு பாக்குறாரு, தெரியுது அவருக்கு, தெரியுது அந்த விஷயம். அதெல்லாம் உணர்வு பூர்வமா இருந்தது. இப்ப அந்த சாமி அம்மா கனவுல வந்தாச்சு, ஆரியம்பாள் கனவுல. சரி, அந்த அம்மாட்ட போய் அம்மா உனக்கு குழந்தை கொடுக்கலாம் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? நான் எங்க வீட்டுக்காரரை கேட்கிறேன்னு. எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி என்ன வரும்? யாரு எனக்கு தெரிஞ்ச காரியத்தை கெடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் நினைக்கிறோம் கெடுத்துருக்கேன். 2 பேரும் சேர்ந்து கேட்டு 2 பேரும் தூக்கத்துல விழித்த உடனே பதறி போய் என்னமா இந்த கனவு கண்டேன். நானும் என்ன பகவான் வந்தாரு, என்ன குழந்தை வேணுமான்னு கேட்டாரு. நான் உன்னைய கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். சரி, நீ என்ன சொன்ன? நானும் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். எல்லாம் ஒற்றுமை பாரு, நல்லா ஒற்றுமை. இது கதையா இருந்தா கூட யோசிக்கிறதுக்கு எவ்வளவு அற்புதம், அற்புதம் நடந்த கதை. ஆனா 2 பேரும் யோசிச்சு இப்ப முடிவு சொல்லணும்ல. ஆமா, ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்கன்னு. அதான் தப்பு. கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னைக்கு சொல்றேன், நட்சத்திரம் ராசி லக்கணம்லாம் எழுதி கொண்டு கொடுக்குறேன். சொன்னதுனால என்ன புதுசா வாழ போறானா? அது அல்ல. ஆனால் உன்னை படிச்ச இறைவனுக்கு தெரியாதா உனக்கு என்ன நட்சத்திரம், நீ என்ன திதி, என்ன நாள், என்ன யோகம், என்ன கரணம் அப்படின்னு கடவுளுக்கு தெரியாதா? என்ன பண்ணணும் எனக்கு நினைப்பான எல்லாமே தெரியும். நினைப்பான்ல. இப்ப 2 பேரும் பகவானே நீ கொடுக்குற குழந்தை போதும் போதும் அப்படி தானா அவங்க முடிவுக்கு விட்டதுனால கடவுள் கொடுத்த குழந்தை யாரு தெரியுமா? யாரு? அவர் தான் ஆதிசங்கரர். கனகதாரா தோத்திரம் பாடி இந்த சேர நாட்டிலே பொன்மாரி பொழிந்தது அவர் தான். 72 மதங்களை கருவறுத்து 6 மதங்களை ஸ்தாபித்தார். அவங்க கனவு கண்டாவே யார் வந்தது? ஆதிசங்கரர். ஆதிசங்கர் மாதிரி எல்லாம் கனவு கண்டா ஆட்டோ சங்கர் யார் வாங்கி யாரு வந்தாலும் புடிச்சில கிளம்பிட்டாங்களே ஆட்டோ சங்கர் சாமி. நானா காவல் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த சத்தம் என்ன? ஒன்று என் தகை வள்ளி, வள்ளியை பார்க்கணும் கூப்பிடு. இன்னொன்னு என்னுடைய காதலி. உனக்கு எதுக்கு ஆள் வச்சிருக்கேன்? எதுக்குன்னு? சூப்பரா இருக்கும். பேரு சக்கு. அது என்ன சூப்பர்னா என்ன? நல்ல அழகான பேர். அதை சொல்ல வேண்டிய என்ன சூப்பர் பேரு சக்கு. தமிழ்ல பேசுங்க. ஏற்கனவே 1.5 மணி நேரம் தமிழ் பேசிட்டு வராரு. அழகான பெண்ணு, அழகான பெண், அழகு பதுமை. ராமாயணத்தில் கம்பர் பாடுகிறார், என்றும் உள்ள தென்தமிழ் இயல்பு இசை கொண்டான். தப்பா சொல்ற, என்னைக்கு உள்ளதா இந்த தமிழ் சங்க வழக்கம் மதுரை சூப்பர். ஐயா ஒரு தடவை கேள்விப்பட்டேன். அது ஒரிஜினல் தமிழ். தமிழ்ல பேசு. தமிழ் புலவரே? புலவர் இல்ல, மொழி தமிழ் தானே. நம்ம தாயை நேசிக்கிற மாதிரி தமிழை எனக்கு வேண்டாயா. அப்ப பேய் கொண்டாலும் கொள்ளலாம், நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளலாகாது நிறைய இருக்கின்றது. ஆமா, எப்படி பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் பல்லவ மண்ணுங்கிறார். இலங்கை தமிழ் தெரியுமா? இலங்கை தமிழ் மண்ணுங்குதல். சண்டை நிறைய பார்த்துட்டு இலங்கை தமிழ் சண்டையா தூய தமிழ் சொற்பொழி ஆட்டுவார்கள். என்ற மச்சான் என்ன கதைத்து எதுல மச்சான் தாங்கள் கதைப்பது முறை அல்ல. உன் புருஷனுக்கு உனக்கு சண்டையாகும். வா வா தொண்டையை காட்டிட்டு வா. ஓ வசந்தரா அழைத்த விஷயம். சாமி வந்திருக்கு. யாருக்கு சாமி வருது? போட்டு அமுக்கு அழைத்து வாருங்கள். வாருங்கள் சுவாமி, வாங்க. நமக்கு புரியுதா? நேர காலத்தை நம்ம அனுசரிச்சு அதுக்கு அந்த மாதிரி போயிடும். அடுத்த காவல் யாரு யாரு கூப்பிடுவாங்க. Thank you.
இது என்ன நெஞ்சு சாமி மசை எத்து விட்டா போடி உனக்கு இந்த கோலம் ஆண்டி கோலம் பெண்ணை வெறுத்து விட்டேன். பெண்ணை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி கட்டி பிடிச்ச ஆடுல சும்மா தங்கச்சி வந்து நிக்கிறது கூட தெரியாம கன்றாவியா நினைட்டு இருந்தீங்க. அறுத்துட்டேன் தங்கச்சி எதுக்கு கூட்டாரு? அண்ணன் காவலுக்கு வந்த வருடத்தில் யாரோ ஒரு முடிவராகப்பட்டவர் என் கண்ணில் தென்பட்டார். அவரை நான் காட்டுக்குள் பிடித்து கட்டி வைத்திருக்கிறேன். எதுக்கு அப்படிலாம் செய்யலாமா? அன்பேனும் பாச கைட்டார். அப்படியா? அழைத்து வாரி பாருங்கள் சுவாமி. வணக்கம். என்ன போல் வாங்க. வருவீர் வருவீர் மகரிஷியே வாழ்க்கொண்டு தருவீர் மகரிஷியே தருவீர் தருவீர் மகரிஷியே தத்துவரே தவ மகரிஷியே வருவீர் 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 புண்ணியமே உருவான மொழி எழுதல் பூரண ஆகம விதியாக மத ஞான போதா எழுதல் அன்னசிற சுவாமிகள் ஆசிரியர் பிணிக்க அருந்தவம் உரிமையானது. சுவாமி தாங்கள் இடத்திற்கு வந்திருக்க நான் என் முன்னோர்களும் என்ன பாக்கியம் சென்று தெரியவில்லை. அதனால் இந்த சிறியவள் சிறந்தாந்து கேட்டுக்கொள்ள நினைத்தாங்கள் என்னை ஆசீர்வதிக்குமாறு. வருங்கள் சுவாமி. சித்தரை நீங்க ஆசிரமத்துக்கு போகலாம். சேர்க்கைன்னு சொல்லக்கூடாதா? சாமி இவனை கூட்டிட்டு போய் நான் சிறைக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் காலையில வரையும் சிறைக்க முடியும். ஆமா ஆமா. ஒவ்வொரு மாசமா குடிக்கு முகநக நட்பு நட்புடன் அகநக நட்பு நட்பு என்றபடி வந்த உடனேயே அழகான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்த நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. கால் வந்தேன் வந்தே கடிகு வழி நடந்தே யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கலந்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அப்பை மூதாட்டி சோழ மன்னனை பார்த்து. அப்படியெல்லாம் அல்லாது அற்புதமான வரவேற்பு. தமிழச்சி, தமிழ் கடவுளை வணங்குற நீ, தமிழ் கடவுள், தமிழ் பற்றாளர், தமிழ் குறிஞ்சி. அதனால இந்த இடத்துல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழுக்கு நிறைய தொடர்பு உண்டு. அதுக்கான விஷயமாக தமிழ் கடவுளுடைய பாமாலையாக உன்னை நான் வாழ்த்தும் என்ற சாலியேசி